திருவாரூர் அருகே உள்ள திருக்கண்ணமங்கை பகுதியில் உள்ள ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் ஆலயத்திற்கு சொந்தமான குடிமனைகளில் பல தலைமுறையாக குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டியும் கோவில் மனைகளில் குடியிருந்து வருபவர்களுக்கு மின் இணைப்பு வழங்க ஏதுவாக தடையில்லா சான்று வழங்க மறுப்பதை கண்டித்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஒன்றிய செயலாளர் தனுஷ்கோடி தலைமையில் திருக்கண்ணமங்கை பகுதியில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக வந்து இடுப்புகளை தள்ளிவிட்டு திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தை சூழ்ந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்து சமய அறநிலையத்துறையின் செயலை கண்டித்தும் கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் பல தலைமுறைகளாக குடியிருந்து வரக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து தமிழக அரசுக்கு வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு பட்டா வழங்குவதற்கு அப்பால் இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த கோயில் இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு மின் இணைப்பு கேட்டால் மின் இணைப்பு மறுக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். இது முழுக்க முழுக்க மக்களுடைய அடிப்படை உரிமையை மறுக்கக்கூடிய ஒரு செயல். உச்சநீதிமன்றம் தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. எந்த இடத்தில் குடியிருந்தாலும், யார் குடியிருந்தாலும், நிலத்தினுடைய உரிமையாளர் அனுமதி வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் மின் இணைப்பு தர வேண்டியது அரசின் கடமை. ஏனென்று சொன்னால் அது ஒரு அடிப்படை உரிமை, பேசிக் அமெனிட்டி என்கின்ற முறையில் அந்த மின் இணைப்பை தர மறுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று தெளிவாக உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்கின்ற பொழுதும் கூட இந்த கோயில் நிர்வாகம் மறுப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி நீங்கள் தொடர்ந்து மறுப்பீர்களேயானால் நீங்கள் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் முன் நிற்க வேண்டிய கட்டாயம் இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.